என்னத்த பாக்குறீங்க? வாங்க மீஷோ ட்ரெஸ் ரிவ்யூ பாத்திடலாம். 3 Dress ஒரு saree பாக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இப்போ மீஷோல ஆஃபர் போயிட்டு இருக்கு. மார்ச் 16ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நேரத்துல நீங்க இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா இதுல எது பிடிக்குதோ உடனே லிங்க் செக் பண்ணி பாருங்க. நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்றது ஸ்கிரீன் மேல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த ரேட்டையும் லிங்க்ல இருக்கிற ரேட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு ரேட்டு கம்மியா இருந்தா உடனே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வரப்போறது என்ன சம்மர் இல்லைங்களா? சம்மர்ல காட்டன் குர்த்திஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ ரொம்ப கம்மி விலைக்கு வரப்போ வாங்கி வச்சுக்கிறது தப்பில்லை இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியா இருந்துச்சுன்னா உடனே வாங்கி வச்சுடுங்க. ஆஃபர் போறப்பதான் நம்மளுக்கும் யூஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான குர்த்தி செட் பார்க்கலாம். இது 2 பீஸ் செட்டு, டாப் அண்ட் பாட்டம் வரும். பாட்டம் பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் பேண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள் கிட்ட இந்த மாதிரி ப்ளூல டிசைன் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் லுக்கா தெரியும். ஸோ பேண்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. கிளாத்தும் செம்மையா சாஃப்டா இருக்கு. அதுக்கப்புறம் டாப் வந்து நேவி ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன்ல வரும். சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன். யார் போட்டாலும் அழகா தெரிவாங்க. ஸோ இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த சின்ன சின்ன புட்டா மாதிரி டிசைன் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? இது எல்லாமே பிரிண்டடு. இந்த பிரிண்டட் கொடுத்ததுனால 2-3 வாஷ் பண்ண பிறகு போயிடும் அப்படின்னு தோணுது. ஸோ இது நீங்க வாங்கணும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உஷாரா யூஸ் பண்ணணும். அது ஒண்டிதான். அதுக்கப்புறம் நெக்கு கிட்ட கொடுத்திருக்கிற டிசைன் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் தான். மீதி எல்லாமே பிரிண்டட் தான். சைட்ல கொடுத்திருக்கிற டிசைனும் சின்ன சின்ன புட்டாஸ் எல்லாமே பிரிண்டட் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம இது யூஸ் பண்ணிக்கினா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். ஆனா பரவாயில்ல, வீட்டுல போட்டிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். இல்ல நார்மலா யூஸ் பண்றவங்களும் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உஷாரா கிளீன் பண்றப்போ பார்த்து கிளீன் பண்ணிக்கணும். வாஷ் பண்றப்போ தனியா ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கணும். அதே விதமா 2-3 வாட்டி வேர் பண்ண பிறகு வாஷ் பண்ணிக்கணும்னா ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம ஒரு வாட்டி போட்டு வாஷ் பண்ணிட்டோம்னா சீக்கிரமா அந்த புட்டாஸ் எல்லாம் போயிடும். ஸோ அந்த பிரிண்டட் போயிடுச்சுன்னா ட்ரெஸ் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா? இது ஒண்டிதான் மைனஸ். மீதி எல்லாமே சூப்பரா இருக்கு. டாப் கூட பெருசா கொடுத்திருக்கிறாங்க. ஆங்கிள் வரைக்கும் இருக்கு. பேண்ட் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. வேல் இல்லைன்னாலும் வெளியில அப்படியே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து இன்னொரு குர்தா செட்டு பார்க்கலாம். இது வந்து 3 பீஸ் செட்டு. இதுல 3மே வந்துடும். நம்ம தனியா தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பேண்ட் வேலு எல்லாமே வந்துடும். இது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சி வாங்கின ட்ரெஸ். இது கொஞ்சம் நெக் டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளாத் வைஸ் நல்லா வந்துச்சுன்னா நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினா. பார்த்த உடனே அப்பாடா எனக்கு ட்ரெஸ் வந்துச்சு அப்படின்னு தான் தோணிச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு குவாலிட்டி. இந்த அளவுக்கு கம்மி ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம வெளியில காட்டன் ட்ரெஸ் வாங்கணும்னு நினைச்சாலும் மினிமம் 500 கண்டிப்பா தேவைப்படும். பட் இந்த அளவுக்கு கம்மி ரேட்ல மீஷோல கிடைக்குதுன்னா வெரி குட்ன்னு தான் சொல்லணும். இந்த நெக் டிசைன் பிடிச்சிதான் நான் இந்த ட்ரெஸ்ஸை பிக் பண்ணேன். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இந்த ட்ரெஸ் பிக் பண்ணேன். அதுக்கப்புறம் 3/4 ஸ்லீவ்ஸ் இருக்கும். ஸோ ஸ்லீவ்ஸ் கிட்ட சும்மா அப்படி லேஸ் கட்டி வச்சிருக்கிறாங்க டிசைன்காக. அதுவும் நல்லா இருக்கு. இது வந்து எம்ப்ராய்டர்ட் தான். ரொம்ப நாளைக்கு வரும் இந்த ட்ரெஸ். வேலும் பெருசா இருக்கு. இந்த அளவுக்கு பெருசா இருந்தா போதும். இன்னும் பெருசா எல்லாம் வர்றது இப்ப ரொம்ப ரேரு. ஸோ ரொம்ப லென்த்தியா தான் இருக்கு. டாப் அண்ட் பாட்டம் கூட ரொம்ப திக்கு கிளாத் கொடுத்திருக்கிறாங்க. பியூர் காட்டன் எப்படி இருக்குமோ சேம் அப்படியே தான் இருக்கு. நான் எதிர்பார்க்கறது இந்த மாதிரி தான். எனக்கு கிளாத் எப்பவுமே திக்கா வந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதே தின்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். ஆனா இந்த கிளாத் ரொம்ப திக்கா இருக்கு. பேண்ட் கூட சூப்பரா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. டோட்டலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துடுங்க. வேல் கூட ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஸோ டோட்டலா எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் டபுள் எக்ஸ்எல் தான் பிக் பண்ணேன். என்னடா இது லூஸா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இன்னும் ஃபிட்டிங் பண்ணல. டபுள் எக்ஸ்எல் வாங்குறதுனால கொஞ்சம் லூஸா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் டபுள் எக்ஸ்எல் தான் பிக் பண்ணிப்பேன். எக்ஸ்எல் ஒரு வாட்டி டைட் ஆயிடும். ஸோ அதுக்காக இப்போ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான saree பார்க்கலாம். பட் இது நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணே ஒரு வாட்டி நம்மள மோசம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அது எனக்கு இன்னைக்கு நடந்துச்சு. இந்த saree பார்த்த உடனே என்னடா இது, என்ன இப்படி வந்திருக்கு கிளாத் அப்படின்னு தான் நினைச்சேன். நிஜமாவே என்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா நம்ம ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு கிளாத் நல்லா இருந்தாதான் பிடிக்கும் இல்லையா? ஆனா ஓபன் பண்ண உடனே சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் இந்த
பார்டர் பார்த்துட்டு எதுக்கு இது அட்டாச் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சா, அதுக்கப்புறம் ஓபன் பண்ண பிறகுதான் தெரியுது இந்த பார்டருக்கு சேஃப்டியா பின்னாடி ஒரு கேன்வாஸ் குடுத்திருக்கிறாங்க. அது நல்லதுதான். இல்லன்னா நம்ம கால்ல ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது சூப்பரா இருக்கு. ஆனா கிளாத் பார்த்த உடனே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நிஜமாவே எனக்கு சுத்தமா பிடிக்கல பார்த்த உடனே. அதுக்கப்புறம் சாரி ஃபுல்லா ஓப்பன் பண்ணி நான் வேர் பண்ண பிறகுதான் வாவ்! இந்த அளவுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு தோணிச்சு. ஆனா நம்ம கண்ணையும் சில நேரத்துல நம்மள மோசம் பண்ணிடும் அப்படின்றது நிரூபிச்சிச்சு. கிளாத் இப்படி இருக்கவே என்னடா அப்படின்னு நினைச்சேன் அவ்வளவுதான். இது சிஃபான் மெட்டீரியல். ஸோ இப்படிதான் இருக்கும். பட் நான் இதுவரைக்கும் சிஃபான் மெட்டீரியல் யூஸ் பண்ணாதனால எனக்கு புதுசா இருந்துச்சு. கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருந்துச்சு ஓபன் பண்ண உடனே. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? கொரியர் வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஓபன் பண்ணி கிளாத் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனா இதுதான் செய்யாதீங்க. எந்த கிளாத்தா இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி வேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. சிலது பார்த்த உடனே பிடிக்காது, போட்ட பிறகு ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியும் அதே மாதிரிதான். எனக்கு இது பார்த்த உடனே சுத்தமா பிடிக்கல. ஆனா வேர் பண்ண பிறகு அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாரி கட்டின பிறகு நானே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். இந்த சாரியா நான் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டா அப்படின்னு தோணிச்சு பார்த்த உடனே. ஆனா எனக்கு பிடிக்கல. ஆனா வேர் பண்ண உடனே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு லைட் வெயிட்டா இருக்கு. அதே விதமா பாக்குறதுக்கு லுக் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படியே நிக்குது. இது பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் வருது. இங்க கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, பார்டர் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, சேம் பார்டர் தான் ஸ்லீவ்ஸ்க்கு வர லென்த் வரைக்கும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்க பிளவுஸ் கட் பண்ணாம அப்படியே வேர் பண்ணோம்னா நம்மளுக்கு நிறைய குச்சி வரும். பிளவுஸ் கட் பண்ணிட்டோம்னா ஒரு 4-5 குச்சி தான் வரும். ஸோ நீங்க பிளவுஸ் வந்து வேற கலர், இதுக்கு ஆப்போசிட் கலர்ல போட்டுக்கினீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிடிக்காத சாரிய நான் வேர் பண்ண பிறகு எவ்வளோ நேரம் அது சுத்தி 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 பாக்குறேன்னா அது கழட்டுறதுக்கே மனசு வரல. அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது சிம்பிளா பர்த்டே பார்ட்டி இல்ல வீட்டுல ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா பண்டிகைக்கு நம்ம கண்டிப்பா சாரி கட்டியே ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த சாரி சூப்பரா கம்ஃபர்ட்டா இருக்கும். ஏன்னா பண்டிகை டைம்ல நிறைய வேலை இருக்கும். ஆனா சாரி கட்டியே ஆகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சாரி சூப்பரா இருக்கும். சிங்கிள் ப்ளீட் போட்டாலும் சூப்பரா இருக்கு. எப்படி வேர் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு காட்டன் குர்த்தி செட் பார்க்கலாம். இதுவும் 3 பீஸ் செட்டு தான். டாப் அண்ட் பாட்டம் வேலு 3மே வரும். இது பியூர் பிளாக்ல இருக்கும். பிளாக் பிடிக்காதவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. ஆனா பிளாக் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து சிம்பிளா இருக்கும். நம்ம நார்மலா ஒரு குர்த்தி செட் எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி சிம்பிளா இருக்கும். நெக்கு கிட்ட மட்டும் தான் டிசைன் இருக்கும். இதுவும் எம்ப்ராய்டிங் ஒர்க் தான். ஆனா வீடியோல எவ்வளவு பிரைட்டா தெரியுது இல்லையா, ஆனா நேர பார்த்தா இந்த அளவுக்கு பிரைட்டா இல்ல. ஆனா போட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் நல்லா பிரைட்டா தெரியுது. பேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஜீப்ரா கலர்ல இருக்கும். லென்த் வந்து ஆங்கிள் லென்த் தான் இருக்கும், ஃபுல்லா இருக்காது. டோட்டலா பேண்ட் கூட நல்லா தான் இருக்கு. வேலும் ரொம்ப பெருசா தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம நார்மலா ஒரு மெட்டீரியல் வாங்கி தச்சு போட்டுக்கினா எப்படி இருக்குமோ சேம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த குர்தா செட் வந்து. ஸோ எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் லைட்டா டல்லா தெரியுது அவ்வளவுதான். ஆனா வீடியோஸ்க்கும் போட்டோஸ்க்கும் சூப்பரா கலரா தெரியுது. நேர்ல பாக்குறப்போ லைட்டா என்னடா இது பழசா இருக்கு அப்படின்னு தோணுச்சு அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. இது நான் இப்பதான் ரீசெண்டா செக் பண்ணி பார்த்தேன். ரொம்ப பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லிங்க் கிளிக் பண்ணி வாங்கிடுங்க. நான் வாங்கினதுக்கும் இப்போதுக்கும் 100 ருபீஸ்ல டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ 100 ருபீஸ் கம்மியா இருக்கு. நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா உடனே வாங்கிக்கோங்க. டோட்டலா சூப்பரா இருக்கு. இது காலேஜுக்கும் போட்டுட்டு போலாம், ஆபீஸ்க்கும் போட்டுட்டு போலாம், வீட்டுல நார்மலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா உச்சி வெயில போட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா பிளாக் ரொம்ப அப்சர்வ் பண்ணும் வெயில். ஸோ உச்சி வெயில போகாம ஈவினிங் டைம்ல அந்த மாதிரி இந்த பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க இல்லையா? வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இருக்கட்டுங்களா? பாய்.